எனக்கு அம்மா தான் இருக்காங்க. அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அம்மா இரண்டாவது திருமணம். சரி. எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்னு சொல்றதுல உங்களுக்கு சங்கடம்? ஆமா, யார்ட்டுமே சொன்னது இல்லை. அனாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாலியா பேசணும், எங்க அம்மா முடிய படுத்து உறங்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப அந்த ஆசையெல்லாம் இல்ல. சித்தி உறவு அப்படிங்கிறது சிக்கலானது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இன்னொரு தரப்புல சித்தி உறவு பற்றி இவ்வளவு பயப்பட தேவையில்லை, அதுவும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிதான். அம்மா அப்படின்னா அன்பு அப்படிம்போம்ல, அது மாதிரி சித்தினா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அது என்ன? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. பயம் சார். ஃபர்ஸ்ட் பயம். என்ன பயம்? அந்த பயம் இருக்கணும்டா. அவங்க வந்தா அப்பா தனியா எடுத்துருவாங்களோ நம்ம கிட்ட இருந்துன்ற பயம் இருக்கும். நம்மள நிறைய வேலை வாங்குவாங்க, அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம். உங்க எண்ணம் சித்தினா கொடுமை, மூத்ததாரத்து பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறாங்க. சித்தினாலே கொடுமைப்படுத்துறவங்கிறது உங்க அபிப்பிராயம்? என்ன கொடுமை சரவணன். சித்தினாலே அப்பாவை பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. அங்க கூட இருக்க விட மாட்டாங்க. பிள்ளைங்க தனியா விட்டு பாட்டி வீட்டுல எங்க அனாதை கூட விட்டு போயிருவாங்க. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? சித்தினா மாற்றாந்தாய் மனப்பான்மை. அம்மா கிட்ட கிடைச்ச பாசம் சித்தி கிட்ட கிடைக்காது. ஓ, அப்படியா விஷயம்? சார் சித்தினாவே கொடுமைக்காரிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நினைவுக்கு. ஒரே விஷயத்தை போட்டு 1 மணி நேரமா குடையுதுலடா. சித்தினாவே குடும்பம் அமைதியாவே இருக்காது. சித்தினாலே முதல் தரத்து குழந்தைகளை கொடுமைப்படுத்துவாங்க. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. கொடுமைப்படுத்துவாங்க, அப்பா பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க, பிள்ளைங்களை தனியா ஆக்கிடுவாங்க. சித்தினாலே குடும்ப பிரச்சனை வரும், அவங்கள பார்த்தாலே பயம். அடே, இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. இதுல எதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவங்க கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை இல்ல. உண்மை இல்ல. உண்மை இல்ல. இல்லங்கற நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்காக போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. குழந்தை இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வரீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்ப எங்க மேல இருக்கிற அன்பு பாசம் எங்க போச்சு? உங்க குழந்தை மேல தானே போகுது. அப்ப நாங்க பாதிக்கப்படுறோம் இல்லையா? அப்படி இல்ல. முதல் குழந்தை இருந்து 2வது குழந்தை பிறக்கும் போது முதல் குழந்தைக்கு எப்பயுமே என்ன தோணும்னு சொன்னாக்க நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானடா. என்னோட தம்பியா இருந்தா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, நம்ம தம்பிடா நமக்கு தேவை அப்படின்னு அவனை அருன்னு வச்சு அவங்க கிட்ட பாசம் சொல்லுவாங்க. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. சித்தியா தானே சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கே இல்ல இது வருது இப்பதான் அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்கள காட்டுறதே கொடுமைக்காரியா. சங்கடமா இருக்குண்ணே. என்னதான் அவங்க பாசமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு புள்ள வரப்ப பாரபட்ச காட்டப்படுது. இப்படி வலிமிகுந்த என்னென்ன பாரபட்சங்களை ஒரு சித்தியிடமிருந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு இட்லி பொடி போட்டு அவனுக்கு இட்லி பொடி போட்டு நெய் போட்டாங்க. எப்போதுமே அப்படிதான். ஆமா. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என் தங்கைகளுக்கு அவங்க ட்ரெஸ் வாஷிங் பண்ணுவோம். என்னுடைய ட்ரெஸ்ஸுங்களை நானே தான் வாஷ் பண்ணுவேன். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அப்பா கூட இருந்தேன். அப்புறம் சித்தி வந்ததுக்கு அப்புறம் வச்சு பார்த்து முடியும் ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு பாசமே எனக்கு இல்ல. சரியா இருந்து வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நான் படிக்கும்போது பசங்க கிட்ட பேசுறத பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? அவங்க பிள்ளையா இருந்தா பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. தப்பான வழியில போனா கூட அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மையால. எங்க அப்பா இப்ப கூட பாக்குறது நான் நைட்ல தான் பாப்பேன். 1 மணி 2 மணி ஆயிடும். இருந்துட்டு போனா என்ன பொண்ணு வீட்டுக்கு தானே வராரு. பயம் சித்திக்கு பயப்படுவாரு. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. அப்பயும் பாக்கல. ஏன்னா அவங்க மேல இருக்கிற பயம். அப்பா சாயந்தரம் ஆனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களோட பங்கை எடுத்து அவங்க பசங்களுக்கு மட்டும் தருவாங்க. என்னோட தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் தர மாட்டாங்க. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டு பொருள்ல பாரபட்சம் பாக்குறப்ப அது எவ்வளவு மன வருத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சென்னைக்கு சுற்றுலா கூப்பிட்டு வராங்க. அப்ப 100 ரூபா தான் கட்டணும். ஆனா எங்க அப்பா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா என் தங்கைங்க ஊட்டி போறதுக்காக 2000 ரூபாய்க்கு மேல கட்டி டூர் போறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல அன்னைக்கு பார்சாலிட்டி பார்த்தாங்க. அடி பாதகத்தி, ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராண்டி. எனக்கு அம்மா தான் இருக்காங்க. சித்தப்பா தான் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அம்மா இரண்டாவது திருமணம். சரி. ஆனா அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு இருக்காங்க. மோசமான குடும்பமாடா நீங்க. எனக்கே இப்பதான் தெரியும். எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்னு சொல்றதுல உங்களுக்கு சங்கடம்? ஆமா, யார்ட்டுமே சொன்னது இல்லை. அனாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைங்க பாட்டி கூட தான் வளர்றேன். அம்மா கூட தான் வளர்றேன். எங்க அம்மா கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாலியா பேசணும், எங்க அம்மா முடிய படுத்து உறங்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப அந்த ஆசையெல்லாம் இல்ல. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எந்த சம்பவத்துக்கு அப்புறம் மனசு வெறுத்து போயிருக்கு? இதுக்கு மேல வேணாம்ப்பா. 11 வயசுல சொன்னாங்கல்ல, ஒரு பிள்ளை பக்கத்துக்கு கேட்டப்ப எனக்கு மனசு வெறுத்துருச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. அப்போ நான் என் பாப்பாக்காக தான் போக வர இருந்தேன். உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என் தங்கச்சியை பிடிக்கும். தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். இப்ப என் பாப்பா என்கிட்ட தான், நான் இருக்க மாட்டேன், எங்க அண்ணிட்ட போய் வந்துட்டா. இப்ப நான் தான் வச்சுட்டு, நான் என்கிட்ட தான் இருக்கா.
அப்படி என்ன அந்த பிள்ளை மேல உங்களுக்கு அப்படி ஒரு பாசம்? என் தங்கச்சி தான், நான் பிறந்த விதத்துல தான் பிறந்திருக்கா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு அம்மாவா இருக்கீங்க இப்போ? தங்கச்சிக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். இது ஏன் தங்கச்சி, நான் தான் இனிமே அப்பா அம்மா எல்லாம். என் தங்கச்சியை நான் தான் பாத்துப்பேன். ஒரு சித்தியாக நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இந்த பாரபட்சம் வராம பாத்துக்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சாப்பாடு மெயின் வந்து பரிமாறும் போது நான் எங்க கம்மியா வச்சிரும், எனக்கு ஒரு பயம். ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா சாப்பாடு தீந்து போயிடுச்சுன்னா கம்மியா வடிச்சிட்டேன் எங்க அப்பா சொல்லிடுவாங்க. நானா நமக்குள்ளே இருக்கட்டும். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது கூட இப்ப 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு இவனுக்கு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குற இந்த பாரபட்சம் வந்து மத்தவங்க பாத்துருவாங்க அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன் தம்பி இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? காலம்புற போக்குல இன்னும் என்னென்னமோ நடக்கும். அம்மா வந்து பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிருப்பா அப்படின்னு தைரியமாவே சொல்லுவாங்க. சித்தி கண்டிப்பா அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணு அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில இருந்து வரவே வராது. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். அந்த நேரத்துல எங்க மூத்தார் பண்ண வருது, பிசினஸ் பண்ணி நஷ்டமாயிருச்சு, எனக்கு பணம் வேணும்னு கேக்குறா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 12 பவுன் நகையை தூக்கி கையில கொடுத்தேன். கொஞ்சம் பார்த்து பக்குவமா பிசினஸ் பண்ணுங்க. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஏதாவது தவறு செஞ்சாக்கா திட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அம்மா என்ன பண்ண ஒரு அடினா கூட அடிச்சுக்கலாம். அடிச்சலாம், அதை ஏத்துக்கோ. நீங்க உங்க சித்தி அடி வாங்கிருக்கீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ராத்திரி 12 மணிக்கு பார்த்தா கூட ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு அம்மாவா தூங்குக்கண்ணா அப்படின்னு சொல்லலான்ட்டு படி ஏறுவேன். நீங்க யார் சொல்றதுக்குன்னு கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. அவங்க அம்மா இருந்து என்ன ஸ்தானத்துல அவங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். இப்ப நீங்க பார்த்த பொண்ணு நல்ல குடும்பம் இல்லையா? நீங்க பெத்த பிள்ளையா இருந்திருந்தா என்ன பண்ணி கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். கன்வின்ஸ் என்ன மனுஷன்? நம்ம அம்மாங்கிற ஸ்தானத்துல இல்லாதனால நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலயே புரிஞ்சிருச்சு அம்மாங்கிற அந்த கேட்டகரி இல்லாம சித்திங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு. பேசுறான் பாருப்பா, பேச்சு ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறா? ஐயோ அப்பாயா. பையனை உரிமையில ஒரு அடி அடிப்பாங்கன்னா அம்மா, சித்தி வந்து அடிச்சா என்ன சொல்லுவீங்க? சித்தி கொடுமை இல்லைங்க சார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாயில வந்ததே சொல்லுங்க, கொடுமை தானே சொல்லும். அப்புறம் என்ன? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லைங்க. உங்களுக்கு குழந்தை இல்ல. இந்த குழந்தை இல்லைன்னா நான் வேணான்னு முடிவு எடுத்தேன். வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முடிவு எடுத்தேன், கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஓ, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்குன்னு ஒரு குழந்தைய வச்சுக்கோ, ஏன்னா அவன் வளர்ந்த பையன் ஆயிட்டான், உன்னை கண்டுக்க மாட்டான். நான் சொன்னேன், இவர்தான் இவருக்கு இதான் வேலை. நான் சொன்னேன், நான் எனக்கு குழந்தை மட்டும், இப்ப எல்லாரும் குழந்தை வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் அம்மாக்கு சாப்பாடு போடுறாங்களா? உங்களுக்கு எல்லாம் சாதி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இவன் தான் பெருசு. நம்ம அன்பு எவ்வளவு வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி கிடைக்கும். என்னென்னலாம் பண்ணீங்க பிள்ளையின் மனதில் இடம் பிடிக்க? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். முதலாளி, முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க, அப்போதானே மேட்டர் கரெக்டாகும். எந்த தருணத்துல நீங்க நினைச்சீங்க ஒரு டீப்பா உங்களுக்கு தோணி இருக்கல, இது என் புள்ள, இவன் என் புள்ள அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கல? என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட போட்டு செஞ்சு கேட்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. தலைவலி எனக்கு ரொம்ப பிடிக்கல, வந்து தைலம் தேய்ச்சி விட்டுச்சு. அப்ப முடிவு எடுத்தேங்க சார், இவங்க தான் வாழ்க்கை. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? ஆனா நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. 40 வயசுல எப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலாம்? உனக்கு 40 வயசு ஆச்சு, உனக்கு இனி எனக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை? நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. சோ ஒரு சித்தியா இருப்பதிலும் சிரமம் இருக்குங்கறாங்க. அதை எப்படி சொல்ற? அங்க இன்னொரு பாப்பா இருந்திருந்தாதான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்ல மேம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. எங்களுக்கு சரியா சமைச்சு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நேரத்துக்கு அவங்க வந்தது எங்களுக்கு தெய்வம் மாதிரி இருந்தாங்க. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மா இல்லாத நிலையில ஒரு மோசம் நிலை இருக்கும்ல, அதை விட சித்தி வந்த பிறகு பெட்டரா இருக்கா இல்லையா? பெட்டரா இருக்குங்க சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. எங்களோட லைஃப்ல அவங்க பங்கும் இருக்குதான் சார். ஆனா அது கடைசி வரைக்குமே இல்லைங்களே சார். அது நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. 3 வயதுல தாய் இறந்த பிறகு ஒரு சித்தி வீட்டுக்குள்ள வராங்க. இந்த சித்தி இல்லைன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இல்லனா வந்து எங்க அப்பாவோட வளர்ப்புல தான் சார் வளர்ந்திருப்பேன். அது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் சரியில்லாம தான் இருந்திருக்கும். பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வார்த்தையாவது அந்த பிள்ளைங்களால சித்தி எத்தனை பேர் கொடுமைப்படுத்திட்டு இருப்போங்கிறத நீங்க கேட்டீங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சொல்றாங்களே இவங்க சோறு போடல தலை சீவலைன்னு. ஏன் இது அம்மா வந்து ஒரு நாளைக்கு செய்யலைன்னா அதை குற்றம்னு இவங்க சொல்லுவாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அத்தையா அம்மாவை ஏத்துக்கிறீங்கல்ல? ஆமா. அவங்களும் சொத்து கொடுக்க போறது இல்ல. சித்தி அம்மாவை ஏத்துக்கங்க. அவங்களும் சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க தான் நான் கேக்குறேன். என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அந்த அந்த அப்ப அந்த தன்மை வரல சார். இலை அந்த தன்மை வரல சார். அதனால இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. கிட்ட வந்து பேசினா பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல சார். என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. அத்தையும் சொத்து கொடுக்க போறது இல்ல, சித்தியும் சொத்து கொடுக்க போறது இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அத்தையை மட்டும் அம்மாவை ஏத்துக்கிறீங்க, சித்தியை அம்மாவை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது எப்படி சொல்றது எப்படி? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அத்தையும் சொத்து கொடுக்க போறது இல்ல, சித்தியும் சொத்து கொடுக்க போறது இல்ல. அப்புறம் எப்படி அத்தையை மட்டும் அம்மாவை ஏத்துக்கிறீங்க, சித்தி அம்மாவை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ரொம்ப இது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. உங்களுக்கு ஹைட் ஏறினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லி நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
அதையும் சொத்து கொடுக்க மாட்டாங்க, சித்தியும் சொத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே அம்மான்னு ஏத்துக்கிறீங்களே, சித்தியை அம்மான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏத்துக்க முடியல, வேற ஒண்ணு சார், நமக்கு வந்து ஏத்துக்க முடியல, அத வேற ஒண்ணு இல்ல. அதான் அத்தை ஏத்துக்கிறீங்களா, ஏன் சித்தி ஏத்துக்க முடியல கேக்குறேன். இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். ரிஸ்க் நான் எடுக்கிறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றுல இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் போனது இல்ல. லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சித்தியும் சொத்து கொடுக்கல, அத்தையும் சொத்து கொடுக்கல. ஆனா சித்தியை அம்மானியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, அத்தை அம்மானி ஏத்துக்கிறீங்க. ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. ஹலோ, கேக்குதானே?